ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது சுக்கிர பயிற்சியானது நடக்க போதுங்க. இந்த சுக்கிர பயிற்சி மேச ராசியில் நடக்க போதுங்க. இதனால் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சுக்கிர பயிற்சி பலன்களால் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியில் சுக்கிரன் பயிற்சி நடக்குதுங்க. சுக்கிரன் மேஷ ராசியில் நுழையும் போது மேசத்தை பற்றி பேசும்போது இந்த ஒரு சுழற்சி முதல் ராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நடக்கிறதுனால தைரியம், விடாமுயற்சி மற்றும் சுதந்திரம் போன்ற குணங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி அதிகரிக்குங்க. மேச ராசியில் சுக்கிரன் பயிற்சி என்றதுமே உங்கள் ராசிக்கு நுழையிறதுனால மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுங்க. மேச ராசியில் நுழையும் போது மேசத்தை பற்றி பேசும்போது இந்த சுழற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான சுழற்சியாக கருதப்படுதுங்க. நீங்கள் விரும்பியதை அடைவதற்கு அதிக விருப்பத்தோடு இருக்கக்கூடிய சக்தி கிடைக்குங்க. முன்முயற்சி எல்லாமே இனி செய்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. அதே போல் காதல் மற்றும் அழகு தொடர்பான விஷயங்களில் அதிக உற்சாகமானது இருக்குங்க. காதல் மற்றும் அழகு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரெல்லாம் இப்போ தேர்ந்தெடுக்கிறது ஈஸியாக இருக்குங்க. இந்த டைம் அதனால் உற்சாகம் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உணர்வுகள் மற்றும் ஆசைகள் பற்றி நேரடியாக நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட தெரியப்படுத்தலாம். நீங்கள் என்ன தெரியப்படுத்தினாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சுக்கிரன் மேசத்தில் இந்த மாதிரி இருக்கிறதுனால கலவையான வகையில் உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். கலை மற்றும் வடிவமைப்பு போன்ற பகுதிகளில் கூட தைரியமான தேர்வுகள் உங்களால் ஊக்குவிக்க முடியும். தனித்துவம் மற்றும் சுய வெளிப்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம்லாம் நீங்கள் அளிக்கிற மாதிரி ஒரு காலமாக இது நிரூபிக்கப்படும். தனித்துவமான பணியை நீங்களே நின்று எந்த தயக்கமும் இல்லாமல் வெளிப்படுத்தி அதிக அதிகாரம் பெற்று செய்வீங்க. ஒட்டுமொத்தமாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுக்கிரனுடைய சஞ்சாரம் இதயம் தொடர்பான விஷயங்களில் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் உருவாக்கும். காதல், அழகு மற்றும் தனிப்பட்ட ஆசைகளை தொடர தைரியம் மற்றும் விடாமுயற்சி வழங்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கிர பயிற்சி ஒரு சூப்பரான பயிற்சியாக உங்களுக்கு அமையும். 2024 இந்த சுக்கிர பயிற்சி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கற்றுவிக்கும். இது ஜோதிடர்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி ஜாதகர்களுடைய வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பயிற்சி அன்பு, ஆடம்பரம் மற்றும் மாற்றத்தின் ஆற்றல்களை உட்செலுத்துகிறது. ஆசைகள் மற்றும் உங்களுடைய அந்த அனிமேஷன் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் தனிநபராக இருக்கிறவங்க உங்களை நீங்களே ஊக்குவிக்கிற வகையில் மாற்றம் ஏற்படும். ஸோ மேசராசியில் இந்த சுக்கிர பயிற்சி வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளை நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பாதிப்பிலிருந்து நீங்கள் செய்யும். பாதிப்பு இருக்கிறது எல்லாமே நீங்கி உங்களுக்கு உச்சமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசு வேலை எப்போது வரும், உங்கள் பிறப்பில் வேறு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பயிற்சியில் பொருளாதார ரீதியாகவும் ஆடம்பர ரீதியாகவும் சுகபோகம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வரும். வீண் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வீண் செலவுகளை சமாளிக்கிறதுக்கு செலவு பண்ணக்கூடிய விதத்தை மாற்றிக்கொள்ளணும். தனிநபர்கள் பொருள் உலகில் மிகுதியை அனுபவிக்கிற மாதிரி உங்களுக்கு அமையும். திருப்தி தேடித்தரக்கூடிய பொருள் உடைமைகளில் இன்பங்கள் அனுபவிக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும். நிதி சஸ்திரத்தன்மை பேணுவதற்கு அதிகப்படியான செலவினங்களை தவிர்ப்பதற்கு நிதானத்தையும் விவேகத்தையும் இந்த ஒரு சுக்கிர பயிற்சியில் கடைபிடிக்க வேண்டும். அப்படிலாம் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கும். பொருள் இன்பங்களுக்கு அப்பால் சுக்கிரன் பயிற்சி ஆன்மீக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்கும். அதாவது உணர்ச்சி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்கும். இது உங்கள் ஜாதகக்காரர்கள் உங்களுடைய உள்ளார்ந்த ஆசைகள் மற்றும் உங்களுடைய ஆழமான ஆராயத்தரக்கூடிய குணங்களை ஊக்குவிக்கும். மேசத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உமிழ ஆற்றல், சுய கண்டுபிடிப்பு மற்றும் தனிப்பட்ட அதிகாரத்தெல்லாம் ஊக்குவிக்கும். சுய பரிசோதனை மற்றும் உள் சீரமைப்பு மூலம் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நேர்மை உணர்வையும் வளர்க்கும். ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் பயிற்சி வாழ்வில் வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான பல வாய்ப்புகளை தரும் என்று சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற சவால்களை உருவாக்குறதுக்கு கூட நீங்கள் ஈஸியாக இனி பண்ண முடியும். சவால்கள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கவும் முடியும்.
அதற்காக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிஷன் கிடையாது. தூண்டுதல் மற்றும் ஈகோ உறவுகளில் சண்டைகள், வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் ஏற்படுவதிலிருந்து தப்பிச்சுக்குங்க. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பொறுமை, புரிதல் மற்றும் திறந்த தொடர்பு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். இது தவிர சஸ்திரத்தன்மையும் வேலையில் பராமரிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஒரு செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மெயினான விஷயமாக இருக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு விதி மாறும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. மேச ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் 2வது மற்றும் 7வது வீட்டுக்கு அதிபதி. இப்போது உங்கள் லக்னம் அதாவது முதல் வீட்டில் பயிற்சியாகி இருக்கிறாரு. உங்கள் வசீகரமான ஆளுமை மற்றும் சிறந்த தாள்கள் தொடர்பு திறன் ஆகியவை தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை இனி உங்களுக்கு திறக்கும். நீங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீங்க மற்றும் ராஜதந்திரம், பேச்சுவார்த்தை திறனெலாம் தேவைப்படக்கூடிய பாத்திரங்களில் சிறந்து விளங்குவீங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் பயிற்சியும் போது நிதி வளர்ச்சிக்கான கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு வழங்கக்கூடிய எல்லா கவர்ச்சிகரமான வாய்ப்புகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. உங்கள் நிதி நிலையில் கூட சஸ்திரத்தன்மையும் சேமிப்பையும் பராமரிக்க நிறைய வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பண விஷயத்தில் இருக்கக்கூடாது. ₹1 செலவு பண்ணுறதா இருந்தாலும் அந்த செலவு பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிறத பார்க்கணும். செலவு பண்ணுறது ஒரு நிமிஷத்தில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நமக்கு தான் நஷ்டமாகும். அதனால் செலவு விஷயத்தில் மட்டும் சஸ்திரத்தன்மையை ரொம்ப கடைபிடிக்கணும். சேமிப்பை பராமரிக்கிறது ரொம்ப இந்த டைம் அவசியம். வாய்ப்புகள் நீங்கள் தான் பயன்படுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு, பார்த்துக்குங்க. உங்களுடைய அன்புக்குரியவர்களோடு இணக்கமான உறவுகளை, வலுவான பிணைப்பையும் அனுபவிப்பீங்க. அந்த மாதிரி சூப்பரான பாசிட்டிவான சில விஷயங்களும் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் புதிய காதல் ஆர்வலாம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் வலிமையும் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சுய பாதுகாப்பு முன்னுரிமையை அளிக்கிறதெல்லாம் உங்களுக்கு அமையும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது ஈஸியாக இருக்கும். மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதே போல் ஆரோக்கிய ரீதியாக மட்டும் உடலில் சிறு சிறு உபதைகள் நீங்கும். அந்த உடல் உபதைகளில் மட்டும் அப்பப்போ நீங்கள் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. அது என்னங்கிறத அப்பப்போ பார்த்து டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடல் உபதைகளில் பெரிய அளவில் பிரச்சனை வராமல் தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு கூட படிப்பில் நிறைய கவனம் செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய படிப்பில் நிறைய வெற்றிகளை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் போகக்கூடிய உயரமான உயரத்துக்கு உங்களால் ஈஸியாக போக முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்க. அதே போல் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க. அவங்க சொல்கிற மாதிரி பாடங்களை படிக்கிறது, அவங்க சொல்கிற மாதிரி செயல்படுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் போதுமான அளவு சப்போர்ட் கிடைக்கும். இந்த போதுமான அளவு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கேற்ப இனி நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்படும்போது உங்களுடைய அரசியலில் நீங்கள் நினச்சது எல்லாமே பண்ண முடியும். அரசியலில் அடுத்த ஒரு உயரத்துக்கு போக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதனால் அரசியலில் இருக்கிறவங்க இந்த சாதகமான டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட கலைத்துறையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிறத நீங்கள் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க பாருங்கள். கண்டிப்பாக அந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஆக மொத்தம் வரக்கூடிய இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஸ்பெஷலாக நிறைய விஷயம் நடக்கும், அதை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த சுக்கிர பயிற்சி மேச ராசிக்காரங்களுக்கு இப்பேற்பட்ட பலன்களெல்லாம் தரப்போகுது என்று ஜோதிடர்கள் உங்களுக்கான பலனை கணிச்சிருக்காங்கங்க. கணிச்சதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இனி இந்த சுக்கிர பயிற்சியில் நடந்துக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் வெள்ளிக்கிழமை அன்று லக்ஷ்மி தேவிக்கு வெள்ளைப்பூக்களை, குறிப்பாக மல்லிகை பூக்களை அர்ப்பணிக்கணுமாங்க. இந்த ஒரு பரிகாரத்தை செய்திங்கன்னா சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள்லேருந்து தப்பித்து கொள்ளலாம். ஸோ மேஷ ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரத்தை இந்த சுக்கிர பயிற்சியில் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்க நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேஷ ராசிக்காரங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா
இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.